ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராகி களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசி நல்லா குழைய வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசிக்கு மேலே வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்து தூணா மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பும் சேர்த்துங்க டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் நான் ஒரு மத்தை வந்து நடுவில் விட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டேன். இப்போ நல்லா வெந்திருக்கு. நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு நல்லா ஒரு டைட்டாக கிளாத்தில் பிடிச்சிட்டு அந்த மத்துலேயே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒருவேளை உங்ககிட்ட மத்து இல்லைனா உடன் பேட்சில் அந்த மாதிரி கரண்டி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டியே இருக்காது. அந்த மாவு எல்லாமே கட்டியாக எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் அந்த களியை சேர்த்து நல்லா உருட்டுனீங்கன்னா சூப்பராக வந்து களி வந்து உருண்டையாக வந்துடும். இதுக்கு நான் தொட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரோட்டு குழம்பு தான் வச்சுருக்கேன். களிக்கும் கரோட்டு குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவிக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரோட்டு குழம்பு வந்து செம்மையாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு வச்சுருக்கேன்.